அப்படி பொய்யா விழுது அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து அது கன்னிங்னஸ் தான். இல்லை உண்மையாக விழுதுன்னு சொன்னால் இப்போ இப்படி வீக்காக இருக்க ஒருத்தனுக்கு அலர்ஜியா, இன்னொருத்தன் மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க, லோ பிபி அப்படின்னு சொல்லும்போது அப்போ இவங்க கூட எப்படி தான் கேம் ஆடுறது? அப்போ இவங்க எப்படி வேலை வாங்குறது? இவங்க கூட எப்படி கேம் ஆடுறது? ஒன்றுமில்லாத விஷயத்துக்கு மயக்கம் போட்டு விழுறாங்கன்னா ஒரு டென்ஷனாக ஒரு ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணனா அவங்க மயக்கம் போட்டு விழுந்துருவாங்களேன்னு நினச்சி அவங்ககிட்ட ஆர்குமெண்ட் பண்ண முடியுமா? இல்லை அவங்ககிட்ட அதுக்காக கேமே ஆடாமல் இருக்க முடியுமா? இல்லை ஒரு ப்ரெஷர் வந்து ஹேண்டில் பண்ண முடியலன்னா உனக்கு எதுக்கு கேப்டன்சி பதவி, எதுக்கு தலை பொறுப்பு, பொய்ஷி அப்படின்னு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல வந்து ரம்யா வந்து போய் உட்காந்துறா, எப்படியே டாஸ்க் முடிஞ்சிச்சு அப்படின்னு. ஏன்னா காலையில் அவளுக்கு உடம்பு சரியில்லை, கன்ஃபெஷன் ரூம் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது அந்த மயக்கத்திலே பாதி மயக்கத்திலே அந்த மாதிரி திரியிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போது இந்த இடத்துல தான் வந்து அவள் போய் உட்காந்தோன்னா இப்போ எல்லாருக்கிட்டையும் பேசி எதுவும் செல்லுபடி ஆகலை. வினோத்லாம் சரி விட்டுரு, டாஸ்க் முடிஞ்சிச்சுல விட்டுரு அப்படின்னு அதான் சொல்லலாம். விக்ரம் இன்னும் ஒன்றும் எந்த இடத்துலையும் ஸ்ட்ராங்காக பேசியதுல போய் அவனுக்கு ஓட்ஸ் மட்டும் வருது. எப்படி தான் அவனுக்கு ஓட்ஸ் வருது, அந்த திவ்யா கோட்ஸ் வருது. அவள் கலரை பார்த்துட்டே ஒரு சிலர் சாரி கைஸ் நான் கலரை பேசணும்னு பேசலை. ஸோ பார்வா திவ்யாவா அப்படின்ற இடத்துல அந்த கலருக்காகவே அவளுக்கு ஓட்டு போடுற ஒரு கூட்டம். ஏன்னா அவள் ஹீரோ என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லும்போது அப்போ கேமுக்காக நீங்கள் ஓட்டு போட மாட்டீங்களாடா? கலருக்கும் அந்த பியூட்டிக்கும் அரோராவோட அசிங்கத்துக்கும் இதுக்கு தான் ஓட்டு போடுவீங்களாடா அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னும் போது இந்த இடத்துல எந்த இடத்துலையுமே பாருக்கான ஃபேர்னஸ் இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஸோ இந்த இடத்துல வந்து ரம்யா வந்துட்டு போய் உட்காந்துறா. டாஸ்க் முடிச்சுமே இவ கூப்பிட்டு பாரு எல்லார்கிட்டையும் கேட்டாம ரம்யா கிட்டையும் கேட்குறா, அவள் சாண்ட்ரா கிட்டையும் பேசுறா, இவ குரூப் கிட்ட ஆப்வியஸா இந்த மாதிரி அவங்க அன்னைக்கு சாண்ட்ரா ஒருத்தருக்காக பண்ணது தப்புன்னா இப்போ இத்தனை பேர் 15 பேரையும் பண்ணது எப்படி சரியாகும்? இந்த பாயிண்ட் நம்ம எடுத்து வச்சு பேசி ஆகணும். அவங்க டாஸ்க் வின் பண்ணது செல்லுபடி ஆகாது. வீக்கெண்ட்ல பேசுறது அப்ப எல்லாரும் உடனே வந்து பிக் பாஸ் கேள்வி கேட்கட்டும், இதை தப்பா இருந்தால் பிக் பாஸ் சொல்லட்டோம்னா அந்த வேணா எல்லாத்துக்குமா வருது? பாரு குறை சொல்லணும்னா மட்டும் வருது, பாரு குறை சொல்லணும்னா மட்டும் வீக்கெண்ட்ல ஹோஸ்டுக்கு ஸ்கிரிப்ட் கொடுக்குது, பாருக்கு கார்னர் பண்ணனா மட்டும் மைக் போட சொல்லி கார்னர் பண்ணுது. அப்படி இந்த வீக் ஃபுல்லாக அது அப்படிதான் பண்ணிட்டு இருக்கு அப்படின் போது அதோட எக்ஸ்ட்ரீமா வந்தது தான் இந்த ப்ரோமோ அப்படின்னு சொல்லும்போது அப்போ பிக் பாஸ் சொல்லிட்டு பிக் பாஸ் எல்லாத்துக்கும் சொல்ல மாட்டார், பெரியவர். அது இப்போ புதுசு பெரியவர்னு வேற வச்சிருக்காங்க இந்த சீசன்ல. அவருக்கு பேர் அவர் பெரிய மனுஷனாவே நடந்துக்கல, அப்புறம் என்னத்த பெரியவர்னு எனக்கு தெரியல. அப்போ வந்து பெரியவர் வந்து சொல்றேன் எல்லாத்துக்கும் பெரியவர் வர மாட்டார், அப்போ பெரியவர் எல்லாத்துக்குமா வராரு, எல்லாத்துக்கும் நம்ம தான் டிசைட் பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது இதை வந்து கேப்டனா அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரம்யா கிட்ட சொல்லி ரம்யா வந்து பிராஸ்மால வந்து நின்று பேசுறாங்க. அதை தான் நீங்க ப்ரோமோல பார்த்துருப்பீங்க. ரம்யா சொல்ல வரும்போது சொல்றாங்க அவங்க அதான் இது வந்து கேப்டன் சொன்னா நாங்க கேட்டுக்கிறோம், கேப்டன் சொன்னா நாங்க கேட்டுக்கிறோம். அதுக்கு முன்னாடி கனி இருக்கால, விஷம் இருக்கால, விஷ பாட்டில், மற்ற விஷ செடியெல்லாம் கூட இருக்குல்ல, அரோரா, இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா ரம்யா தனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவா அப்படிங்கிற ஆங்கிள் இதுங்க சொல்லுதுங்க. நாங்க தலை என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறோம், தலை என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறோம்னா இவ சொல்லிடுறா இந்த மாதிரி வந்து நீங்க அன்னைக்கு சாண்ட்ரா விஷயத்துல செஞ்சது தப்புன்னா இதுவும் தப்பு தான், இது செல்லுபடி ஆகாது. இது நீங்க செல்லுபடி ஆகணும்னு சொன்னா நான் இந்த இடத்துல இருக்கேன், பிக் பாஸ் வந்து இது செல்லுபடி ஆகட்டும்னு சொல்லட்டும், ஓகே டாஸ்க் இப்படிதான் அப்படின்னு சொல்லட்டும், அது வரைக்கும் நான் இங்க நிக்கிறேன், மற்றபடி நீங்க ஆனது எனக்கும் ஃபேர் இல்லை, இது செல்லுபடி ஆகாதுன்னு சொல்றான். அப்போ வந்து எழுந்து பேசுறது தான் பாரு. இப்போ இவ அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணணும்னு சொல்லி பிளாஸ்மால் கூப்பிடும்போது எல்லாரும் வந்து உட்காரானுங்க. அவள் கூப்பிட்டோன்னே ஒன்று வந்து உட்காரல, தலை என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்குறோம், என்ன சொன்னாலும் கேட்குறோன்னு சொன்ன வெண்ணெய் நொன்னை அந்த கனி கும்பல் எல்லாம் தலை இப்படி வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்த உடனே அப்படியே உருன்னு எகுறாங்க. அப்போ அதெல்லாம் முடியாது, அது பிக் பாஸ் சொல்லட்டும், பிக் பாஸ்லாம் வந்து எல்லாத்துக்கும் சொல்ல. இப்போ திருப்பி இவனுங்க சொல்கிறாங்க பிக் பாஸ்லாம் அதான் எல்லாத்துக்கும் சொல்ல மாட்டாரு, இப்போ தலை தான் சொல்லணும்னா தலை நான் இதை சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறான்னா பாருக்கு என்ன ஆச்சுன்னா நம்ம பாரு பேச்சு ஒரு பேச்சாக அந்த வீட்டில் பொருட்படுத்துறது இல்லையே. நம்ம என்ன ஒரு வாரம் பார்க்குறோமா 2 வாரம் பார்க்குறோமா இல்லை இந்த ஒரு விஷயத்தில் பார்க்குறோமா? எப்பயுமே அந்த பொண்ணை அடிச்சிட்டு இருப்பாங்க, அவ்வளோ மனுஷியா மதிக்கிறதுல, அவள் ஒரு பொண்ணா மதிக்கிறதுல, அவள் ஒரு கோ கண்டஸ்டண்டா மதிக்கிறதுல அவளுக்கும் ஒரு விதமான ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கும், செல்ஃப் லவ் இருக்கும், அவளுக்கான விஷயங்களும் அவள் எடுத்து வச்சு பேசணுன்ற எந்த சென்சிபிள் ஆங்கிலும் அவள் விஷயத்துல யாருக்குமே இல்லை அப்படின்னும் போது அவளுக்கு கோவம் வருது. இப்போ தலை சொன்னா எல்லாம் கம்முன்னு கேட்குறீங்கல்ல, அப்போ நான் இதே தானே இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லார்கிட்டையும் தனித்தனியா வந்து அட்ரஸ் பண்ணேன். அமித் கிட்ட கேட்டேன், பிரஜன் கிட்ட கேட்டேன், விக்ரம் கிட்ட கேட்டேன், வினோத் கிட்ட கேட்டேன், எல்லார்கிட்ட தான், எங்க டீம் கிட்டையும் கேட்டோம். அப்போ எல்லாருமே சும்மா வழவ குழக்கானது அப்படிதான், இது இப்படித்தான், அது அப்படித்தான், இப்படித்தான்லாம் போயிட்டீங்கல்ல. அப்போ இப்போ இவ சொல்லும் போது மட்டும் தலை மட்டும் கேட்குறீங்கன்னா உடனே ஆமா தலை சொன்னா கேட்டது, அப்ப தலை சொல்லிட்டாங்கல்ல இது எனக்கு செல்லுபடி ஆகாதுன்னு தான் தோணுது, ஏன்னா இது இப்படிதான் அப்படின்னு. அப்போ உடனே ரம்யா சொல்றேன் நான் சொல்றேன் இருப்பு பாரு, சொல்றேன் இருப்பான்னு அவளுக்கான கோவத்துக்கு அவ சொல்றான். ஏன் அந்த இடத்துல இது தலை நின்று பேசும்போது யாரும் அந்த எஃப்ஜேலாம் நடுவில் வந்து பேசுவாங்க, இன்னைக்கெல்லாம் வாயை திறக்கல. ஏன்னா இப்போ வந்து இவங்களுக்கு யார் தலையா இருக்காங்களோ அப்போ இவங்க வாய் திறக்க மாட்டாங்க, ரைட்டா? இதே அந்த இடத்துல பாரு இருந்தா இவங்க எழுந்து நோய் இருப்பாங்க, இது ப்ரெஷர் அப்படிதான் ஹேண்டில் பண்ணணும் இருப்பாங்க. இப்போ அதே பாயிண்ட் தான் பாரு திருப்பி போடுறா, தலை பேசுறது ஓகே, ஆனா எங்க பாயிண்ட்டே நாங்க எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த பாயிண்ட் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், என் பேச்சு யாருமே கேட்கல, இல்ல அந்த ஒரு விஷயமா கூட அதை அட்ரஸ் பண்ணலன்னும் போது அப்ப எனக்கு ஒரு நியாயமா இந்த வீட்டுல அப்ப நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி அவ பாயிண்ட் எடுத்து வைக்கும்போது இல்ல பாரு நான் சொல்றேன் கேளு, கொஞ்சம் வெயிட் பண்ண, நான் சொல்றேன் கேளுன்னு பாரு தான் அவ அடக்க பாக்குறா. அவ முதல்ல இருந்தே பாரு அடக்கிட்டு தான் இருக்கா, நான் முதல் நாள்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். அவ தலை ஆன திமிர்ல இருந்து பாருவை கண்ட்ரோல் பண்ணதான் பாக்குறா அப்படின் போது பக்கத்துல இருக்க இந்த கமருதீன் சும்மா இல்லாம அவன் எகிரிட்டு அவன் வார்த்தையை விட்டுறான். அவன் வந்துட்டு அப்ப வந்து ரம்யா சொல்றா நீ சொன்னதான் சொல்றேன், நான் உன்ன இந்த கிரெடிட்லாம் எடுத்துக்கல, அவ பாரு தான் சொன்னான்னு தான் சொல்ல வந்தேன். பாரு வந்து நான் சொன்னதை நீ சொல்றேன்னு அவ கிரெடிட்டே கேட்கல, நான் சொல்லும் போது இவங்க ஏன் ரெஸ்பாண்ட் பண்ணல, அப்ப எனக்கு இந்த வீட்டுல எனக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இல்லையா, இல்ல எனக்குன்னு ஒரு வேல்யூ இல்லையா, இந்த வீட்டுல ஒரு கோ கண்டஸ்டன்டா நான் என்னோட ஒப்பீனியன் எடுத்து வச்சா எங்கேயுமே யாரும் ஏன் கன்சிடர் பண்றது இல்லை அப்படின்னும் போது பாருக்கு நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. கோ கண்டஸ்டன்ஸ் மட்டும் இல்ல பாரு,
திவாகரும் ஹோஸ்ட்டுமே உன்னை அப்படி தான் நடத்துறாரு, பிபி டீமுமே உன்னை அப்படி தான் நடத்துது. ஏன் இந்த கமருதீனுமே இப்போ உன் பக்கம் ஆடுற மாதிரி ஆடுவான், ஆனால் நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்தால் உன்னால தான் பிரச்சனை, உன் மேலே எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவான் போது அந்த வீட்டில் நீ மட்டும்தான் இழிச்சவாயா இருக்கான்றதை புரிஞ்சுக்கோ, அது புரியறதுக்கு உனக்கு இத்தனை வாரம் ஆச்சா மக்கு பொண்ணு அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல அதை தான் சொல்கிறான் நானே. அப்போ அந்த கமருதீன் ஏறி அவன் வந்து வார்த்தையை விட்டுறான். என்னமோ சொன்னான் அவன் எழுந்து என்ன அப்படின்னு ஒரு மாதிரி சொன்னா, உடனே அவ சொல்ற உட்காருடா அப்படின்ட்டு அவ லாங்குவேஜ்ல. ஸோ இவனும் வார்த்தையை விட்டான், அவர் ரம்யாவும் வார்த்தையை விட்டா உட்காருடா அப்படின்றா. உட்காருடான்னு சொன்னது அவ ஃப்ரெண்ட்லியா இல்ல உட்காரு கமருது பேசலாம் கமருது என்ன அவ சொல்ல உட்காருடா அப்படின்னு அவ திமுறா ஒன்று பேசுவாள், ரம்யாவோட திமுர் ஒன்று வரும்ல, அந்த இடத்துல அது வந்தோடனே இவர் எகிடுறாரு, இவருக்கான ஒரு ஆம்பளை திமுர் வரும்ல. ஸோ அவ சொன்னோன்னே இவ எகிரிடுறாரு. அப்போ போடா ஆமாடா போடா அப்படின்னு அவ சொல்றான். அப்போ போடின்னு இவன் சொல்றான். ஸோ இந்த இடத்துல அவனை வந்து இவன் போடான்னு சொல்லுவோம், இவளை வந்து அவ போடான்னு சொல்லுவோம். இந்த போடாரு இரண்டு பேருக்குமே ஈகோ கிளாஷ் ஆயிடுது, கமருதீனுக்கும் ரம்யாக்கும் நடுவில். இப்போ இந்த இடம் இப்படி பெருசானோடனே அப்போ இந்த இடத்துல என்னாச்சு அப்படின்னு சொன்னா போடின்னு சொன்னோன்னே ரம்யாக்கு வந்துடுது. அப்போ நீ அவனை போடான்னு சொல்லியிருக்க கூடாது இல்லை. அப்போ போடா சொல்கிறது தான் உங்களுக்கு பிரச்சனைனா, அன்றைக்கி விக்ரம் வந்து பாருவும் திவாகரும் ஜெயிலில் இருக்கும் அந்த ரேங்கிங் டாஸ்க்கு அப்புறம் எஃப்ஜே கேட்க வக்கில்லாத விக்ரம் வந்து பாருவை வந்து போடின்னு சொல்லிட்டு போயிருப்பான்னா, அதே இடத்துல தானே அன்றைக்கி திவ்யா, சாண்ட்ரா,